அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், மா காபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆமன் கத்து இஷ்தஹாஹு அகலஹு வ இன் கரிஹஹு தரகஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடிய உணவிலே ஒருபோதும் குறை கூற மாட்டார்கள். அவர்கள் அதை விரும்பினால் உண்ணுவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரண அமல் அல்ல. இன்றைய நம்முடைய காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான இந்த பண்பு, இந்த வழிமுறையை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்பதாக சற்று நாம் சிந்திக்க வேண்டும். உணவிலே ருசியை கொடுப்பதும் ருசி இல்லாமல் செய்வதும் இது அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றது. எந்த ஒரு சமைக்கக்கூடியவனும் நான் மிகவும் அற்புதமாக சமைப்பேன் என்பதாக சவாலிட முடியாது. என்று சொன்னால் ஒரு சிறு சமையல் சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சிறு குறைவின் காரணமாக எல்லாமே மாறிடும். ஆகையால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் நாடியதை செய்கின்றான். அல்லாஹ்வே அது ருசியை போடக்கூடியவனாக இருக்கின்றான். உணவிலே ருசியை கொண்டு வருவது அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கின்றது. எல்லோரும் உணவை ருசியாக தான் சமைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள். ஆனால் அதில் ருசியை கொடுப்பது, ருசி இல்லாமல் செய்வது அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான தன்மை இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாகவும் இருக்கின்றது. நாம் இதை பின்பற்றுவதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே ஒற்றுமையும் அன்பும் பாசமும் வளரும். குறை கூறுவதால் மனதிலே வேதனை ஏற்படும். வேதனை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். இது நபியுடைய அழகான தன்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த உத்தம நபியை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.